गाइस वेलकम बैक टू माय சேனல். டேட்ஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து சியா சீட் 1 டேபிள் ஸ்பூன், வால்நட்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை, டேட்ஸ் வந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து 1 கப் வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பால் வந்து 1/2 கப் வந்து சேர்த்துக்கலாம். 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த ட்ரை மிக்ஸ் பண்ணோம் தெரியுமா, அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் தடவி கோதுமை மாவை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை அதில் செட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுறது வந்து 180 டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் மைக்ரோ ஓவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 6 மினிட்ஸ்க்கு இதை வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பராக வந்துடும். நான் மைக்ரோ ஓவனில் தான் இது பண்ணேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் பூஸ்டப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து 1 இயர் அண்ட் அபவ் உள்ள பேபிஸ்க்கு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நான் என்னோட பேபிக்கு இதை தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் பூஸ்டப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.